கைஸ், நான் உங்கள் ஜித்தமி. இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறீங்கன்னா PKXD Part 8. Let's get into the gameplay. ப்ளே கொடுத்துக்கலாம். ரோட் ஆகுது சீக்கிரமாக. இப்போ தான் கொஞ்சம் ரோட் ஆகுது. ரோட் ஆகிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரமாகவே லோட் ஆகிருக்குல்ல. ஆமாம், நல்லா தான் இருக்குது. செம்ம லோடாக இருக்குது. செம்மையாக தான் லோடாக இருக்குது. என்னடா கெட்டப்பையே மாற்றிட்ட அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், 200 டைமண்டு கொடுத்து வாங்கினேன் கைஸ். பார்த்தீங்களா இப்போ டைமண்டு எப்படி 39 அதுக்குள்ளே வந்தது அப்படின்னு கேட்குறீங்களா? இதெல்லாம் அப்படி தான். அதான் சாட்டர்டே தானே கேம் அப்படி போடுறேன். அந்த நாளில் மொத்தமாக டைமண்டு எடுத்துருவேன். இந்த ஃப்ளைங் கார்னர் வெறும் 200 டைமண்டுக்கு 400 டைமண்டுக்கு ஃபஸ்ட்டு வச்சுருந்தானுங்க. இப்போ என்னமோ ஆஃபர் பண்ணி 200 டைமண்டு. இதுக்குள்ளே போய் காட்டுற ஒரே நிமிஷம் இருங்க. இது உள்ளே போய் ஒரே ஒரு பால் மட்டும் தூக்கி அடிப்போம். வெளியே எல்லா பாலையும் தூக்கி அடிச்சா நம்ம ப்ரைஸ் தராங்களா அப்படின்னு நான் நம்ப மாட்டேன். சும்மா சொன்னேன். ஒரே ஒரு பால் தான் போக மாட்டேங்குது. போ வெளியே துரத்தி விட்டாச்சு. செம்மையாக இருக்குது இந்த பால். ஃபுட்பால். அப்புறம் நான் ஒரு 3 டான்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த அப்டேட்டில் 3 டான்ஸ் விட்டானுங்க. இப்போ தான் விட்டானுங்க. இன்னும் 4 நாள் 5th anniversary வரப்போகுது PKXDக்கு. ஏற்றாதவங்க ஏற்றுங்க. நல்லாயிருக்கு கேம். ஃபஸ்ட்டு டான்ஸ் இந்த வெறும் ஒரு நின்ன இடத்துல இந்த ஒரு டான்ஸ். அடுத்தது இந்த குத்தாட்டம், குயிலாட்டம், கொண்டாட்டம், இந்த டான்ஸ். அடுத்தது டான்ஸ் வித் மை ஹேண்ட்ஸ் எனக்கு ஜீசஸே. இந்த டான்ஸ் எனக்கு இது பாட தெரியாது. நீங்களே கரெக்டாக பாடியிருக்கேன்னா சொல்லுங்கள். அடுத்தது இதில் ஒன்று பண்ணியிருக்கேன். என்னது தெரியுமா? இதில் போய் நம்ம ரீக்ரியேஷன் பண்ண போகிறோம். PKXD டான்ஸை கண்ணு இப்படி வச்சுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக அப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்களே பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கடா அதிகடா இது எங்கே? இது இருக்கு. இந்த முடியா ஸ்டைலு சட்டம் இது. அடுத்தது ஸ்கர்ட் வேணும். ஸ்கர்ட்டு ஷூ இந்த ஷூ. அப்புறம் கண்ணாடி எதுவுமே இல்லை. பேகும் இல்லை. க்ளவுஸும் இல்லை. ஓகே, அவ்வளோதான். டெக்கரேஷன் பண்ணிடலாமா? எங்கே தெரியுமா நம்ம ரீல்ஸ் எடுக்க போகிறோம்? ஒரு ரீல்ஸ் ஹெலிகாப்டர் ஏற்றா தம்பி. கைக்கு ஒரு பொட்டி போட்டாச்சு. வீடியோ வந்தாச்சு. இங்கே தான் நம்ம ரீல்ஸ் எடுக்க போகிறோம். Oh, dance with my hands suck on my hands like a Jesus and got to bed. Dance with my hands suck on my hands like a Jesus and. யாருமே பாட்டு போட மாட்டாங்க, நம்மளே பாடிப்போம். சரி வாங்க போகலாம். நம்ம நார்மல் கெட்டப் வந்தாச்சு. எப்படி இருக்குது கைஸ்? வெறும் 200 ரூபா தான். வாங்கிக்கோங்க. அப்புறம் ஐடி எல்லோரும் கேட்டுன்னு இருந்தீங்க, கமெண்ட்டில் கேட்டுருக்கீங்க. ஐடி இதான் ஐடி. ஜோஷ்வா தமிழ் கேமிங் 620549. மொத்தமாக காமிக்கிறேன். செட்டிங்ஸ்க்கு போய் ஜோஷ்வா தமிழ் கேமிங் 620549. ஆமாம், இப்போ தான் ஞாபகம் வருது. நம்ம ஒரு குரூப் உருவாக்கணும்ல அந்த ஐடியில். இதில் போய் இருக்கேன். அது கூட நம்ம ஜோஷ்வா தமிழ் கேமிங் டீம் 7. ஜோஷ்வா தமிழ் கேமிங் டீம் 7 TAM 7 சர்ச். 600 பாயிண்ட்ஸ் இருக்குப்பா. நம்ம ஜோஷ்வா தமிழ் கேமிங் இங்கே இருக்கோம். நம்மளே இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். ஜாலி. என் டீமுக்கே நான் வந்துட்டேன் திருப்பி. செமையாக இருக்குது.
எத்தனாவது நம்பர் இருக்கும்? ஐயோ ஐயோ, நினச்சா கூட ஃபஸ்ட்டு வர முடியாதா? ஐயோ, இப்போ நம்மளுக்கு ஒருத்தங்க கொடுத்துட்டாங்க. இன்னும் 3 பேர், இன்னும் 2 பேர் தான் நினைக்கிறேன். ஆமாம், இன்னும் 2 பேர் தான். டக்கு டக்குன்னு தாங்க எல்லோரும். அப்போ தான் நம்ம ஒன்றா சேர்ந்து விளாட்லாம். இதுதான் அவுட் டான்ஸ் எப்படி நானே க்ரியேட் பண்ணது. வேறு மைக் செட் போட்டிருக்காங்க. சாரி கைஸ், பக்கத்தில் மைக் செட் போட்டிருக்காங்க விநாயகர் சதுர்த்திக்கு. அப்புறம் இது ஒன்று, இது வைக்கிள். அப்புறம் மான்ஸ்டரில் எப்பயோ பார்த்தது தான். அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அடுத்த நம்மக்கிட்ட எத்தனை ஆர்மர் இருக்குதுன்னு காட்டுறேன் வாங்க ப்ளீஸ். இதுக்கு போய் 1 2 3 4 ஆர்மர். சூப்பர்ல. அடுத்தது எத்தனை செட்டு இருக்குன்னு பார்க்கலாம். எத்தனை செட் இந்த ட்ரெஸ், எத்தனை செட்? 1 2 3 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. சூப்பர். எப்படி இருக்கேன்? நம்ம ஆர்மர் ஸ்டைலுக்கு வந்துட்டு செமையாக இருக்கலாம். நல்லாயிருக்கு. சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போய் எத்தனை வீடு இருக்குன்னு 1 2 3 4 5 6 7 8 வீடு இருக்குது. சூப்பர். ஐ ஆம் ரெக்கார்டிங் சொல்லுவாங்க. இருங்க. ஐயோ இப்போன்னு பார்த்தா ட்ரெஸ் மாற்ற பீரோ வாங்க போயிருப்பான். ட்ரெஸ் மாற்றுறது நான் பீரோன்னு தான் சொல்லிட்டேன். டக்குன்னு வாடா வெளியே. என்ன உள்ளே போய் மாற்ற போகிறேன்? ட்ரெஸ் ஆர்மர் தான் போட்டிருக்கல. வெளியே வா. வெளியே விளாட ஆரம்பிச்சிச்சுடா. பார்த்தா சார்ஜர் இல்லை கைஸ். கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். எதுன்னு கேட்காதீங்க, ஃபோனு. ஐயோ சார்ஜரே இல்லை. ஐயோ சார்ஜர் இல்லை கைஸ். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் முடிஞ்சிட போகுது. நம்ம பார்த்தீங்களா, நம்ம உருட்டி விட்ட பாடி இங்கே தான் இருக்குது. சூப்பரில் சிக்கன் இவ்வளோ கடுப்பில். நம்ம எதனா டான்ஸ் போவோமா? டான்ஸ் இது வாங்குவோம். எது வாங்கலாம்? இதை போய் ஓப்பன் பண்ணுவோம். ஐ எம் ரெக்கார்டிங் சொன்னே ஓட்டா பாருங்க. என்னாச்சுடா? எங்கே போயிட்டா? விடுங்க. நம்ம ட்ரெட் பாய் மண்டே என்கிட்ட இருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ட்ரெட் பாயை பார்த்து. உட்கார்ற அமௌண்ட் தெரியாடா ட்ரெட் பாய் எனக்கு உட்கார்ற அமௌண்ட் வேணும்டா. உட்கார்ற அமௌண்ட்ரா. டே உட்கார்ற அமௌண்ட்ரா. ஐயோ என்னடா நீ? உட்கார்ற அமௌண்ட்டுடா. டே யாராவது என்ன இப்படி எனக்கு இருக்கணும். வெயில் அடிக்குது கைஸ்.
தாங்க முடியல, சீன் போடுவாங்க அந்த மாதிரி நிற்கிறேன். ஓகே, நான் பெட்டை காமிக்கிறேன் இருங்க. மொத்தமாக எத்தனை பெட்டு வச்சுருக்கோன்னா 79. வா, பார்த்தீங்களா? மல்டிகோர் ஃபிலைன் காசு கொடுத்து வாங்கினேன்னு நினச்சிக்காதீங்க. ஒருத்தன் ஃப்ரீயாக கொடுத்தான். எதை கொடுத்தேன் தெரியுமா? பெக்கா. 1 பெக்கா வச்சுருந்தேன். அதையும் நான் காசு கொடுத்து வாங்கல. சேர் பியர் வச்சுருந்தேனே, நான் சொல்கிறேன் எனக்கு முழு கதையும். சேர் பியர் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன்னா, அடுத்தது அதை கொடுத்து பெட் டைம் பியர் வாங்கினேன். பெட் டைம் பியர் கொடுத்து இது பெக்கா வாங்கினேன். பெக்கானா இது டாக்கிங் டாமில் ஒரு முயல் குட்டி வருவாங்கள்ல, அது வாங்கினேன். அதை கொடுத்து மேன்டிகோர் ஃபிலைனை வாங்கினேன் கடைசியாக. ஸ்பாயிலர் தராங்களாமா யாரோ. ஆனிவர்சரி அப்டேட் கம்மிங் சூன். ஆமாம், தெரியுமே எங்களுக்கு. ஆமாம் கைஸ், ஆனிவர்சரி அப்டேட் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்கிறேன். ஆனிவர்சரி அப்டேட் வருது 28, கரெக்டா? 28ஆம் தேதி ஆனிவர்சரி அப்டேட் வருது. எல்லாம் பிகே ஸ்டேட் டவுன்லோட் பண்ணுங்கள், நம்ம எல்லாருமே விளாட்லாம். ஓகேவா? ஜாலியாக இருக்கும். ப்ளே வித் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கவங்க கூட விளாடுங்க. இதில் யாராவது இந்த வாட்டி எங்கள் ப்ரோ கூட ஹைட் அண்ட் சீக் விளாட்னா, ஐயோ இப்படி போய் மறைஞ்சிக்க வேண்டியது தான். இனிமேல் நம்ம ப்ரோ கூட ஹைட் அண்ட் சீக் விளாட்னா அவர்தான் கண்டே பிடிக்க முடியாது. நம்ம வீட்டுக்கு இந்த ஃப்ளைங் வரமால போக முடியுமான்னு சொல்லுங்கள். பக்கத்தில் மைக் செட் போட்டிருக்காங்க, அதான் சவுண்டு கேட்கலை. சாரி கைஸ், சவுண்டு கேட்கலன்னு தான் நினைக்கிறேன். பாதி தான் கேட்டிருக்கோம். சாரி, மன்னிச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆக போகுது. நம்மளால இப்போ கிரேசி ரன் கூட ஆட முடியல. கவலையாக போச்சு. ஆனால் நம்ம மினி கேம் ஆடுவோம்ல, இங்கே ரைட் கொஞ்சம் கொஞ்சமாக மினி கேம் வச்சுருக்காங்க. இது ராக்கெட்டில் போகிற கேம். மேன்டிகோர் ஃபிலைன் வா. இப்போ நான் இங்கே டான்ஸ் ஆடுவோண்ணா, பாருங்க நான் என்ன ஆகுன்ட்டு. பார்த்தீங்களா எப்படி அண்ணன் வந்த பவர். எங்கள் இந்த மண்டை கிட்ட இருந்து வந்து வாங்குவோம். மண்டையா இதுனா தாண்டா, இது என்கிட்ட இருக்குது, நீயே வச்சுக்கோத. இது தாடா மண்டையா. ஓகேடா மண்டையா, தேங்க்ஸ்டா. டிஜே போட போகிறேன். டிஜே அலாக்டா. நாங்கள் தான் டிஜே அலாக். எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. யாருன்னா உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்ல. இப்போ நான் உனக்கு காட்டுமா மேஜிக் ஸ்டிக். என்கிட்ட மேஜிக் கோடு ஒன்று இருக்குது, அதை வச்சேன்னா எல்லாம் பரப்பிங்க. இதில் இல்லை, எங்கே இருக்குன்னா அக்டோபர் வந்து ஹாலோவின் அப்டேட். ஸ்பாய்லர் நானே சொல்லுவேன், நீங்களே கேளுங்க. இந்த பொண்ணு அமைதியாக இருக்கா, பட்டை விட்டு நின்றுட்டுருக்கு பாருங்கள். பறக்க வைக்கிட்டோம், ஜூம் அதில் காலி பறக்க வச்சுட்டேன். எப்படி பறக்க வச்சா பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு. ஐ எம் ரெக்கார்டிங் மாட்டு. அதை மீன் பிடிக்க திருப்பியும் 1 2 ஐயோ தப்பாக போட்டுண்டா. ஐ ஆம் ரெக்கார்டிங்.
ரெக்கார்டிங் பொய் சொல்லாதுன்னு சொல்லுது அந்த பொண்ணு. ரியலி ஐ எம் ரெக்கார்டிங். என்ன பார்த்துக்கோ. சரி நான் போயிட்டு வரேன். பாய். ஐயோ என் ஃப்ரெண்டு கூப்பிட்றான் பிரின்ஸ். அவனும் ஒரு யூடியூபர் தான். இருங்க அவனுக்கிட்ட போய் பார்ப்போம். ஐயோ த வேர்ல்ட் இஸ் ஆல்ரெடி ஃபுல்லாமா. அப்புறம் எதுக்குடா அந்த பைத்தியக்காரன் கூப்பிட்டான். பைத்தியக்காரன் அவன் இந்தியா தான், ஆனால் தமிழ்நாடு தெரில. அவன் ஸ்கூல் ஃப்ரெண்டாக இல்லை கைஸ். அவன் என்னை விட வளர்ந்த பையன். நான் தான் அவனுக்கு டெய்லி போட்டு கூப்பிட்டுன்னு கிடக்கிறேன். அவனோட தங்கச்சியும் ஒரு யூடியூபர். குடும்பமே ஒரு யூடியூபர் குடும்பம். அந்த பொண்ணு பேர் கனிஷ்கா. அந்த ஃப்ரெண்ட்ஸோட தங்கச்சி. ஐயோ let's get into the game friends சொல்கிறேன் பாருங்களேன். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.